It is now my proud privilege to invite Dr. Anita Raman, Principal Mahalakshmi Women's College of Arts and Science, whose leadership continues to inspire excellence, integrity, and inclusive growth, to grace the dais and present the welcome address, making the formal commencement of Mega Job Fair 2020-26. A very good morning and a happy morning to one and all present here today in the Mahalakshmi Women's College of Arts and Science. It gives me immense pleasure to welcome you all to this mega event of our college, Maha Job Fair 2026, which has been organized in collaboration with Nan Mudalvan scheme of Government of Tamil Nadu, which focuses on skill enhancement and job opportunity for all in the society. We are thus privileged by the presence of our chief guest, Honorable Minister Thiru S.M. Nazar from Ministry of Minorities Welfare, Non-Resident Tamils Welfare, Refugees and Evacuees and Waqf Board Department, Government of Tamil Nadu. A very warm welcome to you, sir, who strives so hard for the welfare of our society and state, and the quote, "Service to the people is the highest form of governance," is so very true for you, because your vision of youth empowerment and empowering the competencies of the youth in the society is so amazing. A special welcome to our esteemed Managing Director, Mr. Thirukumaran sir, whose leadership and support has always shown us the right approach and direction. Welcome, sir. A big round of applause for him, students. மகாலட்சுமி கல்வி குழுமம் எந்த விழாவுக்கு அழைத்தாலும் மறுபேதும் சொல்லாமல் மாணவர்களின் நலன் கருதி வருகை புரிந்து நம்மை பெருமைப்படுத்தும் மாண்பாளர், இத்தகு பெருமைக்குரிய சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு சாமு நாசர் அவர்களை வணங்கி வரவேற்று உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம், தனியார் வேலைவாய்ப்பு முகாமுடைய தலைமை பொறுப்பேற்று இங்கு சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தாராளர் எனது அன்பு சகோதரர், என்றும் இளமையாகவே இருப்பார். ஆக இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற அருமை சகோதரர் தாளாளர் திருக்குமரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் அனைவரையும் வரவேற்று பேசிய அனிதா ராமன் அவர்களே, நம்முடைய திருமதி பியூபா எமினேஸ்வர் அவர்களே, நம்முடைய மரியாதைக்குரிய கோபிநாத் அவர்களே, முனைவர் சங்கீதா அவர்களே, சன் பிரகாஷ் அவர்களே, அருமை அண்ணன் ஜெயபாலன் அவர்களே, தம்பி ராஜேந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டுள்ள நம்முடைய மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திரு தாளாளர் குமரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தப்பட வேண்டும். நம்முடைய ஏறக்குறைய 150 மேற்பட்ட நம்முடைய தொழில் முனைவோர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் வரவழைத்து அவங்களுக்கு தேவையான கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி மாணவ செல்வங்களை நம்ம உருவாக்கி அவங்களுக்கு தர வேண்டும் என்ற உணர்வோடு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு அரசு செய்கின்ற நிகழ்வாகவே அருமை நண்பர் நம்முடைய திருக்குமரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து தந்திருக்கின்றார். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏதோ ஒரு கல்வி நிலையத்தை ஆரம்பித்தோம், அது வெறும் கமர்ஷியலாக வியாபாரத்தோடு பட்டு இல்லாமல் நம்மை சுற்றி இருக்கின்ற நம்முடைய மக்களுக்கு அவர்கள் பெற்றெடுத்த ஈண்டெடுத்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்விக்கண் திறக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடும், அந்த கல்வியை கற்ற மாணவ செல்வங்கள் மேலும் தன்னுடைய கல்வியின் தரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடும், நம்முடைய தமிழகத்தில் மட்டுமில்லாமல் அகில இந்தியாவில் அகில உலகத்திலும் நம்ம மாணவ செல்வர்களெல்லாம் தலை சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அருமை நண்பர் திரு குமரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார். ஆக ஒரு வியாபார நோக்கம் அவருக்கு இந்த கல்வி நிறுவனம் ஒரு கல்விக்கண்ணை திறக்க வேண்டும் என்ற உணர்வோடு நடத்துகின்ற அவருக்கு மீண்டும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். Our heartfelt thanks to the placement
College for their dedicated effort and coordination. I thank the NSS, NCC, band and the coordinator students who actively participated in the event. I also thank the Viscom department for their complete coverage of the event. We warmly thank the students from other colleges and all job seekers, students from Mahalakshmi Women's College who participated enthusiastically and made this job fair vibrant and purposeful. A special thanks to the conveners and members of the various committees for their tireless efforts, teamwork and commitment that ensure the success of this job fair. A great gratitude to the media people, escorts and police patrol for their continuous support throughout the event. Finally, we thank each and every individual who contributed directly or indirectly to the success of today's event. Once again, thank you all for your presence, cooperation and support. Thank you. Thank you, sir.